Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஆப்பம். ஆப்பம் அப்படினாலே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா கடலைக்கறி, தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஆல்ரெடி நான் கடலைக்கறி எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்பத்தை நல்லா சாஃப்டா செய்யறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கும். நம்ம எந்த வித சோடா, ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப குயிக்கா நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஆப்பம் நல்லா சாஃப்டா வரதுக்காக நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் ஆட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதே சேம் ரேஷியோல 1 கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு உளுந்தம் பருப்பு. நம்ம இன்னைக்கு பழைய சாதம் ஆட் பண்ண போறதில்ல, அதுக்கு பதிலா 1/4 கப் அளவு அவல், 1/4 கப் அளவு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஆப்பம். ஜவ்வரிசி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பழைய சாதம் 1/4 கப் அளவு எடுத்து ஆட் பண்ணுங்க. சாஃப்டா சூப்பரா இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் தண்ணியில ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அப்பதான் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிரைண்டர் யூஸ் பண்ணியும் நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ 6 மணி நேரம் கழிச்சு இவ்வளோ தூரம் நல்லா சூப்பரா ஊறி இருக்கு. இதை நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா ஃபைனா நம்ம தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைனா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரிப்டான் அப்படின்ற ஜூஸ் மேக்கர்ல தான் பண்ணேன். கிரிப்டான் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு சூப்பரா அரைஞ்சு வந்துருச்சு. இதுல நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு மாவு நல்லா கெட்டியா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தோசை மாவு மாதிரியே நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நான் இன்னைக்கு நைட் ஆட்டியிருக்கேன். அடுத்த நாள் காலையில நம்ம ஆப்பம் சுடலாம். சூப்பரா நமக்கு மாவு நல்லா புளிச்சு ரெடியா இருக்கும். The next day. Happy morning. நெக்ஸ்ட் டே சூப்பரா நம்மளோட மாவு புளிச்சு ரெடியா இருக்கு. நல்லா கெட்டியா இருக்கு. இதுல நம்ம கொஞ்சமா தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணாதான் ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்றதை விட தேங்காய் பால் எடுத்து முதல் பால் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆப்ப பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ப சட்டி லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவு மாவு எடுத்து ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஓரங்கள்ல எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆப்ப சட்டி லைட்டா சூடா இருந்தாதான் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 1 மினிட் மட்டும் மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 1 மினிட் கழிச்சு சூப்பரா ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தட் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நான் டிசைன் பண்றேன். இதுக்கும் நான் 1/2 கப் அளவு மாவு ஆட் பண்ணிட்டு தோசையில கிராஸ்ல இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம்.
ஆப்பத்தை நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ஆப்பம் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் செஞ்ச ஆப்பம். கார்னர்ஸ் நல்லா கிறிஸ்பியாவும் சென்டர்ல நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்டான ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது தேங்காய் பால் கடலைக்கறி தான். கடலைக்கறி கூட இந்த ஆப்பத்தை சேர்த்து வச்சு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க ஸ்ருதிகாக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு கொடுத்தோம். ஸ்ருதிகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்க கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys. Ish you all.